ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் Culinary. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிக்ஸி யூஸ் பண்ணி இட்லி பேட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக கிரைண்டரில் மாவு அரைச்சா தான் இட்லி சாஃப்டாக வரும். ஆனால் மிக்சியில் மாவு அரைச்சா இட்லி அவ்வளோ சாஃப்டாக வராது அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க, நம்ம மிக்சிலையும் நல்லா மாவை சூப்பராக அரைச்சி நம்ம நல்ல சாஃப்டான இட்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக வீடியோ பார்த்துடலாம். வாட் எவர் நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணி பண்ணாலும் சரி, இல்லை கிரைண்டர் யூஸ் பண்ணி மாவு அரைச்சாலும் நம்ம எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். அதனால் அரிசியும் உளுந்தும் கரெக்டான மெஷர்மெண்ட்டை நல்லா மெஷர் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். இட்லி பேட்டரோட ரேஷியோ 4:1, அதாவது 4 கப்ஸ் ரைஸ்னால் 1 கப் உருதால். நான் இன்றைக்கி 2 கப்ஸ் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 1/2 கப் உருதால் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மேத்தி சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது இட்லி ரைஸ், அதாவது ஷார்ட் கிரைன் பர்பாயில்டு ரைஸ். உளுந்து நல்ல குவாலிட்டியான உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கருப்பு உளுந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் வெந்தயம் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் தோசை செய்யும் போது வெந்தயம் சேர்த்து செய்கிறதுனால தோசை நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல கோல்டன் கலராகவும் வரும். அதனால் மறக்காமல் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. ஸோ அரிசியும் உளுந்தும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம அரிசியும் உளுந்தையும் நல்லா 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியும் உளுந்தையும் நம்ம தனித்தனியாக ஊற வைக்க போகிறோம், சேர்த்து ஊற வைக்கக்கூடாது. நம்ம அரிசியும் உளுந்தையும் தனித்தனியாக 3 hours ஊற வைக்கணும். உளுந்து ஊற வைக்கும் போது சேர்த்து அதோடைய வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வைக்கலாம். ஆனால் அரிசியும் உளுந்தும் தனித்தனியாக ஊற வச்சு 3 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கணும். உளுந்து இந்த மாதிரி மலர்ந்துருக்கணும். அது மாதிரி வர வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். அரிசியும் உளுந்தும் கம்ப்ளீட்டாக 3 hours ஊறி இப்போ ரெடி ஆயாச்சு. நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து தான் அரைக்க போகிறோம். 1/2 கப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கிறதுனால நான் 1/4 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாட்டரோட மெஷர்மெண்ட் உளுந்தோட குவாலிட்டியை பொறுத்து வேரி ஆகும். உங்களோட உளுந்தோட குவாலிட்டியை பொறுத்து வாட்டரை ப்ளஸ் அண்ட் மைனஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ உளுந்தை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன். உங்களோட மிக்ஸி ரொம்ப சீக்கிரம் ஹீட் ஏறும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து அரைச்சிக்கோங்க. என்னோடய மிக்ஸி அவ்வளோவா ஹீட் ஆகாது, அதனால் நான் ஐஸ் க்யூப்ஸ் சேர்க்கலை. நான் எடுத்து வச்சுருக்க 1/4 கப்பு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் அதில். இப்போ மிக்ஸியை ஆன் பண்ணி அரைச்சிடலாம். நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் தண்ணியோட அளவை பார்த்துக்குங்க, கம்மியாக சேர்த்து அரைங்க. என்னோடய மிக்சியில் பேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதனால் நான் அதை கிளிக் பண்ணி மாவு அரைக்கிறேன். நீங்கள் நார்மல் மிக்ஸி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம எப்போதும் அரைக்கிற மாதிரி இதை சாதாரணமாகவே அரைக்கலாம். அதே மாதிரி மாவு அரைக்கும் போது கண்டினியூஸாக மிக்ஸியை ஓட்டாமல் நடுவில் பாஸ் பண்ணிவிட்டு லிட்டை ஓப்பன் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கலாம். ரொம்ப கண்டினியூஸாக நம்ம மாவு அரைக்கிறதுனாலையும் மிக்ஸி ரொம்ப சீக்கிரமாக சூடு ஏறிடும். நான் இப்போ 1 to 2 minutes அரைச்சிட்டு நான் நடுவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணி அரைக்கிறேன் மாவை. அதே மாதிரி நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேட்டுலாலேயோ இல்லை ஒரு கரண்டியாலேயோ நீங்கள் இந்த உள்ளே இருக்கிற பிளேடை நல்லா ஒரு ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அது நல்லா ஃப்ரீயாக அரைக்கும். அதே மாதிரி உளுந்து மாவு பார்த்திங்கன்னா டபுள் த குவான்டிட்டி நம்ம இருந்ததோடு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நான் அதை அரைக்கிறேன். எடுத்து வச்சுருக்க 1/4 கப்பு தண்ணியில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறேன். 1/4 கப்பு தண்ணிக்கு மேலே நான் சேர்க்கிறேன். இப்போ திரும்பி நான் மிக்ஸியை ஆன் பண்ணி ஓட்டுறேன். ஓட்ட ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 1 or 2 minutesல பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஃப்ளஃபியாக இந்த மாதிரி மேலே பொங்கி வரும். உளுந்து மாவு இந்த மாதிரி நல்லா மேலே பொங்கி வரணும். அதுதான் ரைட்டான ஸ்டேஜு. அது மாதிரி பேட்டரோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா டபுள் அண்ட் ட்ரிபிள் த மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பிளேடும் நல்லா ஃப்ரீயாக சுற்றும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மூடியோட அளவு வரைக்கும் அந்த மாவு பொங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பேட்டரை எடுத்துடலாம் வெளியில். ஸோ உளுந்து அரைச்சாச்சு, உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேட்டரோட கன்சிஸ்டன்சி நீங்கள் செக் பண்ணணுன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து மாவை அதில் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள். மாவு அடியில் போகக்கூடாது, அதாவது மேலே ஃப்ளோட் ஆகணும். அதே மாதிரி மாவு கரையவும் கூடாது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. உளுந்து மாவை நான் வேறு கிண்ணத்தில் மாற்றிடுறேன். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசியை அரைச்சிருவோம்.
நம்ம வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கப் போல் தண்ணி தேவைப்படலாம். நான் வந்து தண்ணி இப்போ கொஞ்சமாக சேர்த்து அரைக்க ஆரம்பிக்கிறேன். நம்ம உளுந்து அரைச்சி எடுத்த மாதிரியே தான் சேம் ப்ரொசீஜர். நம்ம அப்பப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்படுற நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப வளவலன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரிசி மாவை அரைச்சாச்சு. நான் அதோட உளுந்து மாவோட சேர்த்துட்றேன். நான் இப்போ இதில் வந்து 1.5 டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேன். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட கையை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து நம்மளோட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம கையிலேயே இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உளுந்து அரிசி மாவும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை மூடி போட்டு ரெஸ்ட் பண்ணிடலாம். 8 மணி நேரம் இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். 8 மணி நேரம் விட்டால் தான் நல்ல ஃபெர்மெண்ட் ஆகும். இன்கேஸ் வந்து உங்களோட கண்ட்ரியில் வந்து ஒரு கோல்டு கிளைமேட் இருந்ததுன்னா அது ஃபெர்மெண்டேஷன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வார்மான ப்ரீ ஹீட்டட் அவன்லேயோ மைக்ரோவேவ் அவன்லேயோ இல்லை வந்து ஒரு வார்மான லைட் அந்த மாதிரியில் நம்ம வச்சோம்னா ஃபெர்மெண்ட் ஆகிறது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸில் எனக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அதாவது மார்னிங் நான் வந்து மாவை அரைச்சேன். இப்போ வந்து நைட்டு டின்னருக்குள்ளார எனக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஏரியாக எவ்வளோ ஒரு லைட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கணும் மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம தேவைப்படும் நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது அதை ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இட்லி பண்ணுங்கள். ரொம்ப கோல்டாக இருக்கிற மாவுலேயும் நம்ம இட்லி பண்ணோம்னாக்க அதுவும் அந்த நேரத்துலையும் இட்லி வந்து ஹார்டாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் இப்போ வந்து இட்லி பிளேட்டில் வந்து க்ரீஸ் பண்ணிட்டேன். இதில் மாவு சேர்க்குறேன். அதுக்கு முன்னாடி இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நான் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இட்லி பானையில் இருக்கிற தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்து இந்த இட்லி பிளேட்ஸை நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். இட்லி பிளேட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு இட்லி மேலே இன்னொரு இட்லி ஒட்டாத அளவுக்கு நீங்கள் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதை வச்சுருங்க. ஸோ வந்து நம்ம இப்போ இட்லியை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிவிடுவோம். 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இட்லி வந்து ஸ்டீம் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லி ரெடி ஆனோடனே நம்ம உடனே அதை பிளேட்லேருந்து எடுக்க வேணாம். ஒரு 1 or 2 மினிட்ஸ் அது ரெஸ்டிங் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. மறுபடியும் வந்து சில டிப்ஸு சொல்கிறேன். இட்லி நல்லா சாஃப்டாக வரணும்னா நல்ல குவாலிட்டியான உளுந்து நமக்கு தேவை. நம்பர் 1. செகண்ட் திங் வந்து உளுந்து வந்து அரைக்கும் போது அது டபுள் த குவான்டிட்டி ஆகி அது ரைஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் அரைக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைக்கணும். இது 2 விஷயம்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இதை ட்ரை பண்ணாலே நமக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்டான இட்லி பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு கேட்கலாம். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Prema Arvindan. Bye.